Hello friends, welcome to Papa's Tips. So இன்னைக்கு நம்ம Papa's Tipsல லிப் வந்து பிங்கா வேணும், பிளாக்கா இருக்கு ரொம்ப. ஸோ அந்த மாதிரி வந்து 2-3 பேர் வந்து கண்டினியூஸ் வீடியோ கமெண்ட்ல நான் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிங்க், அதாவது பிளாக் வந்து உங்களுக்கு இருக்குது, அது வந்து பிங்காக மாறணும், கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க கரெக்டாக. ஸோ அதுக்கான ஒரு ரெமெடி தான் இது. ஸோ இந்த ரெமெடி வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து தேவையானது வந்து கீ இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, சரியா? ஆனால் பெரும்பாலும் நெய் எடுத்துக்கோங்க, அதுவே ரொம்ப நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸு, நல்லா ஒரு ஜூஸாக பண்ணி எடுத்துருக்கேன், கலரே செம்மையாக இருக்குது. ஸோ பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பீட்ரூட் ஜூஸில் ரொம்ப கொஞ்சமாக இந்த கீயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நல்லா ஆட் பண்ணிகிட்டே இருங்க, அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள், சரிங்களா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வாட்டர் கண்டென்ட் அப்படின்றதுனால, பீட்ரூட் வந்து வாட்டர் கண்டென்ட் அப்படின்றதுனால கீலேயோ இல்லை கோகோனட் ஆயில்லையோ மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு மாதிரி பிங்காக உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த பீட்ரூட் சாருக்கு பதில் நீங்கள் வந்து புதினா சார் கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? புதினா சார் வந்து லிப்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதாவது காலையில் வந்து ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் புதினா சாரை மட்டுமே வந்து நீங்கள் வந்து லிப்பில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிங்காக, அவ்வளோ பிங்காக அப்படி ரோஸாக மாறும் லிப்ஸு. ஸோ இதில் நீங்கள் வந்து புதினா சாறு கூட நீங்கள் ஏற்றுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் அடிச்சுட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஃபுல்லாக நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறம், ரெண்டுமே வந்து நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அவ்வளோ கலர் போட்டுக்கோங்க. நீங்கள் கீயை வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு பீட்ரூட் சாறை கூட நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி உங்களுக்கு வந்து இந்த பீட்ரூட் சாறு வேண்டாம், இல்லை புதினா சாறு வேண்டாம் அப்படின்னா கூட இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ்ன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ரோஸ் ஆயில், லாவெண்டர் ஆயில், ரோஸ்மெரி ஆயில், அதில் வந்து ரோஸ் ஆயில், லாவெண்டர் ஆயில்லாம் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிப்பில் இருக்கிற அந்த டேன் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு திக்காக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இது நான் வந்து கோகோனட் ஆயிலும் லாவெண்டர் ஆயிலும் போட்டு பண்ண ஒரு லிப் ஸ்க்ரப். எனக்கு வந்து லிப் காக பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா லாவெண்டர் ஆயிலோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் வந்து இந்த கீயும் அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் சாரும் கூட பண்ணிக்கலாம், இல்லை புதினா சாறு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி திக்காக இருக்கும், இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி திக்காக இருக்கும். ஸோ எப்போல்லாம் வேணுமோ நீங்கள் வெளியே போகும்போது கூட அதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தாராளமாக போகலாம். லிப் க்ளாஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ நைட்டில் கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கிட்டு மார்னிங் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதே நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க, உங்கள் லிப்பில் இருக்கிற பிளாக் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர்மேட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கீப் ஸ்மைலிங்.